நல்லா பெருசா இருக்கு. நம்ம செய்ய போறோம். நாங்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நெய் ஊத்தணும். ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தணும். நல்லா பாத்திரம் வச்சிட்டு ஆன் பண்ணிக்கணும் ஸ்டவ். ஓகே. அப்புறம் எண்ணெய் ஊத்தணும். நல்லா சூடானோன்னு. நல்லா சூடாயிடுச்சா? எனக்கு காட்டு. மூஞ்ச தள்ளிக்கிறேன். இங்க போயிடுறேன். ஹாய். வெயிட் பண்ணு. ஓகே. கச்ச கச்சன் இருக்கு. ஆனியன் தான் நிறைய இருக்கு. கச்ச கச்சன் கச்சா. கச்ச கச்சன் குளி குளியா. கொஞ்சோண்டு நெய் சூடா இருக்கு போது உனக்கு. இப்படி ஊத்துறேன். டேஞ்சர். நானே ஊத்துறேன். ஓகே, கொஞ்சம் நெய் ஊத்திக்கோ. கையில ஊத்தணும். கையில தேயா தாவலல. நெய் போடணும். ஓகே, நெய் போடணும். அப்பதான் நல்லா டேஸ்ட் ஆகும். லாஸ்டா மீதி இன்னும் கொஞ்சம் நெய் வந்து லாஸ்ட்ல ஊத்தணும். ஓகே. அப்புறம் சூடாகணும் எண்ணெய். இது பேர் என்னமா? அது இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லுங்க. இது மசாலா. இது தயிர். இது மசாலா. ஆனியன். இது பேர் என்னது? புதினா. இது சில்லி இல்ல சில்லி. இது டொமேட்டோ. இது என்னது? அது ஸ்பைசஸ். அதான் பிரியாணி மசாலா ஸ்மெல் வர்றது இதுல தான் வரும். கேஷ்யூ வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இது அது பட்டை. இது அது இலை, பிரியாணி இலை. இது அது சோம்பு. இது அது அன்னாச்சி பூ. இது அது கடல் பாசி. இது அது ஏலக்காய். ஓகேவா? இது இதெல்லாம் சுத்தி இருக்குது. இது கிளவுஸ், கிராம்பு. இதெல்லாம் நம்ம போடணும். இதாச்சு நான் போடுறேன். போட்டுடலாமா? இத போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் போடலாம். போடு. அப்புறம் எப்படி சவுண்ட் வருது பாரு. இப்படி கஜுகி எரி பிரிக்குது. வெய் சப்பா அம்மா. ஓகே, இது ஃப்ரை ஆகும். ஸ்மெல் வரும். லைட்டா ஸ்மெல் வரும். நல்லா வரலையே. ஆமா வருது. பிரியாணி அட ஸ்டார்டிங் எடுக்கும் போது ஸ்மெல் வருது. வருதா? அதுக்கு நல்லா ஆனியன் போடுறோம். குட் ஸ்மெல் வருது. பாத்து சூடா இருக்கும். ஆனியன் தான் சூடு. ஆனியன் நல்லா ஸ்லைஸ் ஆனியன் தான் பைட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணா அப்பதான் நல்லா மசாலா போடணுமா? எரியோ வெயிட் பண்ணு. தயிர் போடணுமா? வெயிட் பண்ணு. தயிர் லாஸ்ட்ல போடணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். எப்படி இந்த கலர்ல இருக்கு? இந்த கலர் வரணும் பாருங்க. நல்லா பாருங்க. லைட்டா வருது. லைட்டா வந்தா ஃபுல்லா வரணும். அது நல்லா பண்ணுமா? வதங்கட்டும். உப்பு போடணும். உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கிரும். உப்பு நான் வாச்சு போடுறேம்மா. உப்பு ஆச்சு நான் தனியா போடுறேன். உப்பு மட்டும் ஃபுல்லா போடக்கூடாது. கொஞ்சோண்டு போடணும். ஆமா, நிறைய உப்பு. நீ எடுத்துட்டா நிறைய உப்பு போனா வரண்டா. உப்பு மட்டும் நான் போடுறேன். உப்பு மட்டும் எவ்வளவு எடுக்கணுமோ அதில் எடுத்துட்டாமா. ஒரு ஸ்பூன் தாத்தா தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்ட பாரு. சுட்டுக்க போகுது கை. பார்த்து பண்ணும். ஆமா, உப்பு தான் சுடுமா? போட்டா சுடாது. அந்த பாத்திரத்துல போட்டா சுடும். எந்த பாத்திரத்துல இது போட்டா? ஆமா, ஃபுல்லா ஹீட் ஆயிட்டானே அது குக் அப்ப உப்பு அங்க ஃபைனல் பட்டுச்சுனா வச்சிட்டா சூடாயிரும் கை. க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் ஆன் பண்ணிடணும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுவே பயங்கர லைட்ஸ். ஆமா, எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா ஊத்தி எடுத்துரு. காலி பண்ற வரைக்கும். காலி பண்ண கூடாது. போதும். நமக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் புடுங்க வருது. சரிமா, நமக்கு குட்டி குட்டியா வருதுன்னா வெயிட் பண்ணா பெருசா வர மாட்டேங்குது. நமக்கு வேணும்னா நம்ம செஞ்சு
ஓகே திருத்தி புடிச்சு திருத்தி எவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த பவுன்ல அந்த சைடு ஸ்டவ் இங்க இருந்து எடுத்து இங்க வச்சிட்டேன். ஏன்னா லேட் ஆகும் போல இருக்கு. இது பெரிய பர்னரா இந்த டக்குனு முடிஞ்சிடும். ஆமா தண்ணி எல்லாம் வருது. தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கோல்டு கலர்ல ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேன். கோல்டு ரொம்ப கோல்டு. ஆமா கோல்டன் பிரவுன் கலர்ல ஆகும். இது இப்ப என்ன கலர்ல இருக்கு ஆனியன்? ஒயிட் பர்பிள் மிக்ஸ் ஆயிருக்கா? நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வரணும். நல்லா வரும் கொஞ்ச நேரத்துல. ஓகே பாருங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இப்ப சில்லி போட்டுடலாம். சூடா இருக்கும் ரொம்ப. இப்போ இனிமேட்லாம் சில்லி நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக்கா டொமேட்டோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது போடலாமா? கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி நான் போடுறேன். வேணா சூடா இருக்கு. கொத்தமல்லி தள்ளுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி கொத்தமல்லினா இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? கொரியாண்டர். இல்லடா மின்ட்டா. டொமேட்டோ இல்ல ஜிஞ்சர் கார்லிக். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா இழுத்துக்குது. ஓகே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலான்னு நினைக்கிறேன். பாக்குறீங்களா இல்லையா? இங்க பாருங்க. ரெண்டு பேரும் வேணாம் நான் போடுறேன். வெயிட் பண்ணு. நல்லா ஸ்மெல் வருது. இஞ்சி பூண்டு போட்டோம். டக்குனு பண்ணிடுவேன் அம்மா. வெயிட் பண்ணு. அந்த ஸ்மெல்லு போய் பிரியாணி ஸ்மெல் வரணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போய். என்னது ஸ்மெல் வரனால பசிக்குது. டக்குன்னு ரெடி ஆயிடும். பிரியாணி ஸ்மெல் அந்த மசாலா ஸ்மெல் வரனால ஓகே.
ஓகேவா? வேற இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. டொமேட்டோ போடணும். டொமேட்டோ அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்கு லேட்டாவா? டொமேட்டோ போட்டோம்னா நல்லா வதங்கணும். அவ்வளோதான். டொமேட்டோ வதங்கினோன்னா மட்டன் போட்டுற வேண்டியதுதான். மட்டன் போட்டு மசாலா போட்டுட்டு ரைஸ் போட்டா பிரியாணி ரெடி. மசாலா 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 மசாலா. லவ் யூ டு. இன்னொரு சொல்லுங்க. ஓகேவா? இப்ப சில்லி போடலாமா? ஏய் வெயிட் பண்ணு, காரம் தொடக்கூடாது. சில்லி செம்ம காரமா இருக்கும். ஆமா ரொம்ப ரொம்ப காரமா இருக்கும். உங்களுக்கு காரம் வேணுமா இல்ல காரம் கம்மியா வேணுமா? அதான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். நல்லா இது வதங்கிடணும். ஓகே, இந்த தண்ணி ஊத்திடலாம். ஏய், தயிர் வந்து கொஞ்சம் போடணும். அப்பதான் சாஃப்டா இருக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா, தண்ணி எரியுதா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, மசாலா வந்துருச்சு. இப்போ உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். அன்மீது உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்க வரியா? பாருங்க தொட்டு. போடணும். இது வர நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா சொல்றடா. இப்போ ஓகே, அப்படியே ரைஸ்லாம் போட்டா நம்ம நிறைய உப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ரைஸ் போட்டா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப பாரு தன்வே. சரி, இப்ப கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூடா இருக்கு பாத்து. ஓகேவா? கொஞ்சம் போட்டோம். சரி போடலாம், அப்புறம் போட்டுக்கலாம். சரி, இப்போ மட்டன் போட்டுடலாம். மட்டன் போட்டுடலாமா? மட்டன் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். குக் பண்ணி. அங்க போய் நில்லு, சூடா இருக்கும். அங்க போய் நில்லுடா, பக்கத்துல வராது. மட்டன் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. மட்டன் நல்லா விசில் வச்சு வச்சிருக்கேன். பிடிக்காதா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இந்த குடிக்கிறியா இந்த சூப்பு? ஏசி போடுனா ஃபாஸ்டா வை. சூப் குடிக்கிறியா எப்படி? சூப் குடிக்கிறியா எப்படி? நல்லா சேர்ந்து மசாலாவோட வேகட்டும். ஓகே, கொஞ்சோண்டு சில்லி போட்டுக்கலாம்.
ஓகே வணக்கம் 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 வணக்கம். ஓகே இப்போ நல்லா கொதிக்க வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்டா வைப்போம். மூடி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அதோ பாரு இங்க பாரு. அவ்வளவுதான். மூடி போட்டு ஒரு 5 minutes. 5 minutes 4 minutes சரி 4 minutes. 2 minutes ஓகே லாஸ்டா ரைஸ் போடணும். அவ்வளவுதான் ரைஸ் வேகணும். ரைஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ். ஓகேவா? அப்பதான் நல்லா நீட்டா பாஸ்மதி பசியா ரெடி. இன்னும் 10 minutes. 10 minutesல ரெடி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுறணும். பிரியாணி தான் ரெடி ஆக போகுது. அவ்வளவுதான். ஓகே ஓகே சிக்கன் பதில் மட்டன் போட்டிருக்கோம் நம்ம. அதான் குடிக்கணும். ஆமா சிக்கன் மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல ஊத்திடுவோம். ஊத்திட்டு மூடி வச்சிருவோம். ஆமா தன்வி ஸ்ருதி மாதிரி. தன்வி தான் மட்டன், ஸ்ருதி தான் சிக்கன். அந்த மாதிரி மட்டன் தான் பிடிக்குமா? ஒண்ணுமே பிடிக்காதுன்னா அதான் இது சிக்கன் இது மட்டன். நான் தான் ரெண்டுமே. எனக்கு பிரியாணி கையில அதுலதான் பிரியாணி அதுலதான் பண்ணுவாங்க. மட்டன் தான் பிரியாணி. சரி ஓகே மட்டன் பிரியாணி. ஓகே ரெடி பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. 4 minutes 5 minutes 6 minutes 3 minutes 4 minutes 4 minutes 10 minutes this 10 minutes 30 minutes 30 minutes 30 minutes 30 சாயிரம் minutes 30 சிலிகிற minutes 30 சிலிகிற minutes 30 சிலிகிற minutes 30 தரிக்கிற minutes. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. அப்படியே ரெடி ஆயிடும். அப்படிலாம் தட்டினா லேட் ஆகும். அப்படிலாம் தட்டினா லேட் ஆயிடும் உங்க பிரியாணி. நான் போறேன். நான் அம்மா பசி வருது பாரு. ரெடி ஆயிடும். எவ்வளவு minutes இருக்கு? 1 ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. 100 எடுக்க முடியாது. இப்பே எடுத்துவேன். இப்பே எடுத்தா ரைஸ் அப்படியே இருக்கும். வேகவே வேகாது. இப்பே எடுத்துவேன். 100 வெயிட் பண்ண முடியாது. இப்பே எடுத்தா டேஸ்ட் இருக்காது. வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருக்கணும் பிரியாணி. 5 minutes 10 minutes ஆகும்டா. 10 minutesலாம் கிடையாது. அதுக்குள்ள எப்படி வேகாது. நல்லா இருக்காது. சரி வெயிட் பண்ணுங்க. ரைத்தா பண்ணலாம். அது வரைக்கும் குக்கும்பர் எடுங்க. தொட்டு சாப்பிடுறதுக்கு. சரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பசிச்சுச்சுன்னா ஆரஞ்சு இல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடு. எனக்கும் வேணும் நிறைய. எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும். சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப இதுவரைக்கும் தானும். சரி எப்படி இருக்குன்னு சொல்லு. சூடு. நல்லா சூப்பரா இருக்குது. சூப்பரா. அண்ணாக்கு பக்கத்துல ரொம்ப சூப்பரா. எனக்கு ரொம்ப 1000 லேட். எனக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். சூடா இருக்குது. சாப்பிடு. பயல் அப்படியே பயல்.